Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆவணியாபுரம் கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திறனற்ற திமுக அரசின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட செயலாளருமான ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று விளக்க பிரசுரங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையத்தில் புதிதாக இணைந்த அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் ஒன்றிய அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன், ஒன்றிய கழக துணை செயலாளர் அண்ணாதுரை ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜை விழாவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அருங்குணம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முதுகரை கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுடன் ஆயுத பூஜை விழா கொண்டாடினர். பின்னர் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை தெற்கு ஒன்றிய அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. 35வது வாரமாக வெள்ளிமலையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் பங்கேற்றார். புரட்சி தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் அதிமுக அரசின் சாதனைகள், திமுக அரசின் வேதனைகளை விளங்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். அம்மா பேரவை செயலாளர் ராமன் ஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சாக்காங்குடி கிராமத்தில் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஆனந்தகுமார், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் விடுதலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் SP கருப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஏராளமான அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் குடியிருப்புகளை சுற்றி மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கி நின்ற பகுதிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆரணியில் இரவு மழை பெய்த நிலையில் பையூர் ஏரிக்கு செல்லும் கால்வாய் சீரமைக்கப்படாததால் மழை நீர் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கி நின்றதால் சிரமத்திற்குள்ளான மக்களை ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் நேரில் சென்று பார்த்து குறைகளை கேட்டறிந்தார்.